வெல்கம் டு ஜென்சி ஜட்ஜ். இப்போ நம்ம பார்ட் 11 ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பார்க்க போகிறோம். லிமிடேஷன்ஸ் டு பேட்டன்ட் ரைட்ஸ். இப்போ நம்ம லிமிடேஷன்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் டு பேட்டன்ட் ரைட்ஸ் பார்க்க போகிறோம். ஈவன் தோ த பேட்டனி ஹேஸ் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ், த பேட்டன்ட் ஆக்ட் ரெசிஸ்ட் தோஸ் ரைட்ஸ் இன் தி ஃபாலோயிங் செக்ஷன்ஸ். எப்பெல்லாம் அந்த இன்வென்டரோட பேட்டன்ட் ரைட்ஸை ரெசிஸ்ட் பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். செக்ஷன் 35 ஆஃப் பேட்டன்ட் ஆக்ட் ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி. இப்போ ஒரு இன்வென்டார், ஒரு கிரியேட்டர் வந்து ஒரு டிஃபென்ஸ்க்கான ஒரு வெப்பனை தயாரிக்கிறாருன்னு வச்சுப்போம். அது ஃபார் நேஷனல் செக்யூரிட்டிக்காக இந்த கவர்மெண்ட் கேன் யூஸ் இட் வித்தவுட் தி பர்மிஷன் ஆஃப் தி இன்வென்டார். செக்ஷன் 47 கண்டிஷன் ஆன் கிராண்ட் ஆஃப் பேட்டன்ட். எப்பெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணணுமோ த கவர்மெண்ட் கேன் யூஸ் இட் யூசிங் செக்ஷன் 47. செக்ஷன் 100 if the central government wants to use invention then they have every rights. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு செக்ஷன் 100 மூலியமா அவங்களால அந்த பேட்டன்ட் ப்ராடக்டை யூஸ் பண்ண முடியும். செக்ஷன் 102 யூஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் அக்வயர் தி பேட்டன்ட் ப்ராடக்ட். ஃபுல்லாக அந்த ப்ராடக்டே அந்த ஓனர்கிட்ட இருந்து அக்வயர் பண்ண முடியும் பை பேயிங் சம் காம்பன்சேஷன். கொஞ்சம் டேமேஜஸ் பே பண்ணிட்டு 102 யூஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் அக்வயர் த ப்ராடக்ட். அண்டர் செக்ஷன் 157 ஏல if any patent inventions cause threat to national security, for example ஏதாவது ஒரு வெப்பன் ஆர் எனிதிங் தட் காசஸ் ஹார்ம் டு த சொசைட்டி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிச்சாங்கன்னா கவர்மெண்ட் கேன் ரிவோக் த பேட்டன்ட். அக்கார்டிங் டு செக்ஷன் 84 கம்பல்சரி லைசன்சிங் அண்ட் அக்கார்டிங் டு செக்ஷன் 85 ரிவோகேஷன் ஆஃப் கம்பல்சரி லைசன்சிங். இந்த ரெண்டு செக்ஷனை பற்றி நம்ம ஃபாலோயிங் செக்ஷனில் பார்க்கலாம். நம்ம அடுத்து இந்த யூனிட்டோட லாஸ்ட் டாபிக் பார்ட் 12 கம்பல்சரி லைசன்சிங் பார்க்க போகிறோம்.